எனக்கு என்ன விளாக் பார்த்தீங்கன்னா ஹேர்டூ விளாக் தான். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஹேர்டூக்கும் விளாக் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ சொல்லிட்டு, அவங்களுக்காக தான் இது ஃப்ரண்ட் வேரியேஷன். எவ்வளோ சூப்பராக ட்விஸ்ட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னன்னா நம்ம சும்மா ட்விஸ்ட் பண்ணால் அந்த மாதிரி ஃபினிஷிங் வரும்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி கிடையாது. ப்ராப்பராக க்ரிம் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி செக்ஷன் கொஞ்சம் பிரிச்சிருங்க. ஃப்ரண்ட்டாக இருக்குது, பேக்கில் பேலன்ஸ் உள்ள ஹேர் மட்டும் இந்த மாதிரி பேக் ஹோம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேக் பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு வந்து பவுன்ஸியாக நம்மளுக்கு ஒரு ஷேப்பாக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் இதை மறக்காமல் இந்த ஸ்டெப் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் கொஞ்சோண்டு ஹேர் மட்டும் எடுத்து மேலே நான் விட்டுக்கிறேன். ஸோ பேலன்ஸ் உள்ள ஹேரை மட்டும் நல்லாவே வந்து நான் பேக் ஹோம் பண்ணிக்கிறேன். பேக் ஹோம் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே வந்து அது கொஞ்சம் நல்லா கோம் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு வந்து பின்னாடி வந்து பாபி பின்னால் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் அந்த பேலன்ஸ் விட்டேன் பார்த்தீங்களா, அந்த ஹேர் மட்டும் எடுத்து ட்விஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஹேர் விட்டோம்ல, ஸோ அதை எடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஹேர்டோ வந்து நல்ல பவுன்ஸியாக இருக்கும். ஸோ ஹேர் வால்யூம் கம்மியாக இருந்தாலுமே இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நீட்டான லுக் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர்